என்வாயரன்மெண்ட் கனடா வெளியிட்ட தகவலின்படி டொரண்டோவில் அடுத்த சில நாட்களில் வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படவுள்ளன. இன்று காலை உணரப்படும் வெப்பநிலை -7°C இருந்தாலும் பகல் நேரத்தில் அது 6°C வரை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று வெள்ளிக்கிழமை சூரியன் மேகங்கள் கலந்த வானிலையுடன் சற்று மிதமான சூழல் காணப்படும். CP24 வானிலை ஆய்வாளர் பில் கூல்டர் தெரிவித்ததாவது, இன்று வெள்ளிக்கிழமை பலருக்கு மிதமான நாளாக இருக்கும். சனிக்கிழமை காலை சற்றே மிதமான வானிலை காணப்பட்டாலும் நாளின் இறுதியில் பலத்த காற்றுடன் வெப்பநிலை திடீரென குறையும். சனிக்கிழமை அதிகபட்ச வெப்பநிலை 0°C இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிற்பகலில் அது -6°C வரை குறைந்து காற்றழுத்தத்தால் உணரப்படும் வெப்பநிலை -12°C வரை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முதல் மீண்டும் கடும் குளிர் திரும்பும் எனவும் அது திங்கட்கிழமையிலும் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய இரு நாட்களிலும் அதிகபட்ச வெப்பநிலை -5°C இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் வெப்பநிலை உயரத் தொடங்கும். செவ்வாய் 1°C, புதன் 5°C, வியாழன் 5°C. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் வழக்கமான மற்றும் அதற்கு மேற்பட்ட வானிலை பிரகாசமான வானத்துடன் திரும்பும் என பில் கூல்டர் குறிப்பிட்டார். ஆனால் அடுத்த வார இறுதிக்குள் மீண்டும் மழை அல்லது குழப்பமான வானிலை உருவாக வாய்ப்புள்ளது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.